லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நம்ம யோபுவின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் உள்ள கருத்துக்களை பத்தி சிந்திக்க போறோம். யோபு பத்தி தெரியும் நமக்கு. கர்த்தருடைய அனுமதியோட சாத்தான் வந்து யோபுவை வந்து சந்திக்கிறான். அவருடைய எல்லா சொத்துக்கள், குழந்தைகள் எல்லாம் அழிக்கப்படுறாங்க. அதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். அடுத்தது வந்து அவருடைய நண்பர்கள் 3 பேர் வந்து அவங்கள்ட்ட யோபு வந்து இதாக மட்டும் இல்லை, ஃபினான்ஷியலாக, அதாவது அவனுக்கு உள்ள சொத்துக்கள் மட்டும் அழிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் அவன் உடல் அளவுலையும் அவன் ரொம்ப பாதிக்கப்படுறான். உடல்லாம் ஃபுல்லாக கட்டி ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து உடல் முழுவதும் கட்டிகள். அதோட அவன் வந்து அவனே உருத்தெரியாமல் இருக்கான். அவனுடைய நண்பர்கள் 3 பேர் வர்றாங்க. 3 பேரும் வந்து அவனோட ரொம்ப துக்கப்படுறாங்க. அவனோட கவலைப்பட்டு அவனோட உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, அது சஜஷன் சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து ஏன் நீ இவ்வளோ கவலைப்படுற, உனக்கு வந்து ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஆனால் பாருங்களேன், நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாராவது ஆறுதல்னு சொல்லும்போது, ஆறுதல் கூட சில நேரங்களில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களாம் நண்பர்கள், என்னடா நீங்களாம் வந்து என்னைய இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் முந்தின அதிகாரங்களில். இந்த 7வது அதிகாரத்தில் முழுமையுமே யோபு வந்து யோபுவின் புலம்பல்னு கூட சொல்லலாம். அவர் வந்து ரொம்ப மனசு வெறுத்து கடவுள்கிட்ட வந்து என்னோட நாள் வந்து எனக்கு இந்த மனுஷன் இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டிய கஷ்டங்கள்லாம் இருக்குது, அந்த காலம்லாம் நான் சந்திச்சு தான் ஆகணும் போல. அது போக நான் வந்து ஒரு நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து கூலிக்காரன் வந்து கூலி கொடுக்குற நாளுக்காக, அதாவது ஒரு மாதம் வேலை பார்ப்பான். அந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்க அவனுடைய மனசில் என்ன இருக்கும், நம்ம வந்து இது 1ஆம் தேதி இல்லைன்னா 30ஆம் தேதி நமக்கு வந்து முழுமையாக அந்த மாதம் முடிஞ்சோன்னா சம்பளம் கிடைக்க போகுது. அந்த சம்பளத்தை நினச்சிக்கிட்டு இப்போ படுற கஷ்டத்தை வந்து கஷ்டமாக தெரியாது, அதோட நினச்சி காத்துக்கிட்டே அந்த தேதிக்காக ஒரு நாளும் தூங்கி எழுந்திருக்கும் போது காத்துட்டே இருப்பான். அந்த மாதிரி நான் வந்து என்னுடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையாக மாறிடாதான்னு சொல்லிட்டு நான் காத்திருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் என்னுடைய நாட்கள் நீண்டு கொண்டே போகுது. ஒரு இடத்துல சொல்லும்போது என்னுடைய சுவாசம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஏன் நான் சுவாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறாரு. என்னுடைய கஷ்டங்கள் வந்து பெரிதாக இருக்குது, ஏன் என்னுடைய மீறுதல்களுக்காக ஏன் கடவுளை, என்னுடைய உடலெல்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, படுக்கையில் படுத்தா வந்து ஒரு ஓய்வு கிடைக்கணும், அப்படி கிடைக்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த அதிகாரம் முழுவதும் அவர் பேசியிருக்காரு. அடுத்து என்ன பேசுகிறாங்கன்றத நாளை